நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சமையல் அறையில் இன்னைக்கு வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பொரி உருண்டையும் ஒரு இனிப்பு காரம் 2 அப்பமும் ஒரே மாவில் செய்கிற மாதிரி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு விதமாக நம்ம ஒவ்வொரு இது மாதிரி கொண்டாடுறோம். தீபங்கள் ஏற்றுறது என்னவோ ஒரே மாதிரி தான், ஆனால் பலகாரங்கள் அதாவது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி விதவிதமாக பண்ணுறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்பம் பொரி உருண்டை இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாருமே பண்ணக்கூடியது. நீங்கள் அந்த பக்கம் அதாவது திருச்செந்தூர் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா, மதுரை திருச்செந்தூர் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அவங்க ஓலை கொழுக்கட்டை பண்ணுவாங்க. அன்னைக்கு அது ரொம்ப விசேஷமாக அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறது இனிப்பு அப்பமும் அதே மாவில் கொஞ்சம் கார அப்பமும். அதே மாதிரி என்ன தான் நம்ம எத்தனை தடவை பண்ணி இது செஞ்சு இது மாதிரி பார்த்தாலும் நமக்கு அது ஒவ்வொரு தடவையும் இந்த பொரி உருண்டையை கேட்குற போது அதை புதுசாக அதே மாதிரி அப்போ பண்ணுற மாதிரியே பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசை. அந்த வகையில் இன்றைக்கி இது ரெண்டுத்தையும் நான் நேயர்களோட பகிர்ந்துக்கலாம்னு எடுத்துகிட்டு இருக்கேன். முதல்ல நம்ம பண்ண போகிறது பொரி உருண்டை. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொரி உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி பொரி நிறக்க அளந்தது 2 கப், பொடித்த வெல்லம் 1/2 கப், அரிசி மாவு தேவையான அளவு, உடைத்த கடலை 2 டேபிள் ஸ்பூன், எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் பண்ணியது 1 டீஸ்பூன், தேங்காய் துண்டுகள் 2 டேபிள் ஸ்பூன், நெய் தேவையான அளவு. பொரி உருண்டைக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. பொதுவாக பொரி உருண்டை அப்படிங்கிற போது அதில் பொரி, வெல்லம், கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய் இதுதான் சாதாரணமாக பண்ணக்கூடியது. ஆனால் நம்ம இன்றைக்கி அதில் பொட்டுக்கடலை, அதோட கூட விருப்பப்பட்ட வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வறுத்தது. நான் பொட்டுக்கடலையும் அதாவது உடச்ச கடலையும் கொஞ்சமாக எள்ளும், இந்த எள்ளும் கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு எது வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சாதாரண பொரி உருண்டையில் தேங்காய் பல்லாக கீறி நம்ம போடுவோம். அதுதான் இன்றைக்கி சேர்த்து நல்லா நெய்யோட வறுத்து போட போகிறோம். ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஈரப்பதம் இல்லாமல் அதாவது ஈரச்சத்தே இல்லாமல் நல்லா வறுபடணும் தேங்காய். அந்த மாதிரி வறுபட்டு எடுத்தால் தான் நம்ம பண்ணுற பொரி உருண்டை ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பாக இருக்கும். அல்லது அந்த தேங்காயில் இருக்கிற ஈரம் அதை அந்த கிறிஸ்ப்னஸை எடுத்துட்டு அதாவது அந்த பொறுப்பொறுப்பை எடுத்துட்டு சாஃப்ட் ஆக்கிடும். அதனால் நல்லா வறுத்துடணும். நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய். நல்லா எவ்வளோ பொடியை நறுக்க முடியுமோ அந்த மாதிரி பொடியை நறுக்கிக்கணும். அது கொஞ்சம் நெய் விட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் தேங்காய் நல்லா வறுபடணும். இது நிறம் மாறும், ஆனால் நிறம் மாறுறதுனால பரவாயில்ல. இதுவும் ஏலக்காய் பொரி போட்டு பண்ணுவோம். பட் நம்ம பண்ணுறது இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக, அதே சமயம் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக அதில் பொட்டுக்கடலை எள்ளு எல்லாம் சேர்ப்போம். கிராமப்புறங்களில் எள்ளு சேர்த்து பண்ணுவாங்க. அது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லதும் வேறு. அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். நான் தேங்காயை முதல்ல நல்லா வறுத்து எடுத்துடுறேன். அடுத்தது இந்த தேங்காய் வறுத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லத்தோட பாகு நல்லா இந்த டங்கு பதம்பாங்க, அதாவது இந்த கடைசி முத்தின பதம், அந்த பதம் வர வரைக்கும் நம்ம அதை காய்ச்சி அந்த பதம் வருதான்னு செக் பண்ணிட்டு பண்ணும்போது இது உதிராது. இல்லைன்னா பிடிக்கும் போதே உதிர்ந்துடும். அதே மாதிரி பாகு வெல்லமாகவும் இருக்கணும். இந்த பாகு வெல்லமும் பாகு பதமும் இது 2 தான் இந்த உருண்டைக்கு ரொம்ப முக்கியமானது. இது நல்லா வறுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சுக்கிட்டு அந்த சத்தம் சடசடன்னுச்சு இல்லையா, அந்த ஈரத்தன்மை அது நல்லா குறைஞ்சிக்கிட்டு அந்த தேங்காயோட பொரியிற தன்மை சத்தம் அது கேட்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை நிறுத்தி எடுத்துட்டோன்னா அந்த சூட்லேயே அது கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இதுக்கு மேலே அடுப்பில் வைக்க வேண்டாம், அவ்வளோதான். இப்போ இந்த தேங்காவை வறுத்ததை எடுத்து வச்சுட்டேன். அதே பேனில் நம்ம அளந்து வச்சுருக்க வெல்லம் 4க்கு 1 கணக்கு. இன்றைக்கி நான் 2 கப்பு எடுத்துருக்கிறதுனால 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி, அது ஊற்றிடுவோம். வெல்லத்தை மெதுவாக கரைய விடணும். இந்த வெல்லம் தண்ணி கொஞ்சம் கூடினாலும், ஒரு துளி கூடி போயிடுச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஒரு 1/4 கப்பு அந்த மாதிரி ஊற்றினா போதும். ஒரு துளி கூடினாலும் இது எப்படி இருந்தாலும் அந்த நல்லா கொதிச்சு அந்த வத்தி அந்த பாகு பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பொரியை போட போகிறோம். அதனால கொஞ்சம் துளி கூடினாலும் அதை பற்றி யோசிக்க வேணாம். இப்போ இது நல்லா கரையை விட்டு வடிகட்டணும். இப்போ வர வெள்ளத்துலாம் இது எல்லாம் இருக்கும் இல்லையா, கல் மண், அதுக்காக நல்லா கரையணும் வெல்லம்.
இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் அப்படியே எடுத்து வச்சிடுறேன். குறைச்ச தீயில வச்சு தான் வெல்லத்தை கரைய விட்டுருக்கேன். இப்போ இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 10-20 செகண்ட் விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் படிஞ்சிடும் கீழே. அதாவது கல் மண் எது இருந்தாலும் அது கீழே படிஞ்சுன்னா நம்ம மேலோட வடிகட்டிக்கலாம். இப்போ இதை மேலோட வடிகட்டிடலாம். இப்போ இது கொஞ்சம் தீயை தூண்டிட்டு கொதிக்க விடலாம். இந்த பாகு பதத்தை நல்லா செக் பண்ணிக்கணும். அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இது கொதிச்சு நம்ம அந்த நுரைச்சி, சில பேருக்கு வந்து அது கொதிச்சு அந்த நுரை கூடி வந்து நல்லா அந்த நுரையிலே கண்டுபிடிச்சிடுவாங்க ரெடி ஆயிடுச்சுன்னு. பட் பெரும்பாலும் சின்ன பிள்ளைங்க புதுசாக பண்ணுறவங்க அப்படின்னா இதை வந்து அந்த கரெக்டான பதத்தை நம்ம எப்படி பார்க்குறதுங்கிறத பார்க்கணும். தண்ணிக்குள்ளே விட்டு அதை நல்லா உருட்டி பார்த்து அதை தட்டி பார்த்து அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பழக்கப்பட்டவங்களுக்கு இது அப்படியே நம்ம பாகு பதம் எப்படி வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பேர் வாசனை வச்சு சொல்லுவாங்க. அந்த பாகு கொதிக்கும் போதே பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அனுபவம் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும். பட் நம்ம இன்னைக்கு செக் பண்ணுறது ஈஸியாக இருக்கிற ஒரு மெத்தடு தான். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் அந்த பாகு பதத்தை பார்த்துட்ருக்கேன். பாகெல்லாம் செக் பண்ணும்போது கொதிக்கிற வரைக்கும் அது நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். அதுக்கப்புறம் கட்டாயம் தீயை குறைச்சிடணும். ஏன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தாண்டி வேகமாக போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம தான் அந்த ஸ்பீடை குறைக்கிறதுக்கு தீயை குறைச்சிடணும். இப்போது இதில் வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்குல, நல்லா ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம லேசாக ஒரு இதை விட்டுட்டு எடுத்து பார்க்கணும். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இந்த தளதளப்பாக தக்காளி பதம்னு சொல்லுவாங்க, அதிரசத்துக்கெலாம் அந்த பதத்தில் இருக்குது. இன்னும் அடுத்த ஸ்டேஜ் வரணும் நமக்கு. இனி அடுத்தது இன்னும் ஒரு ஆக்சுவலி இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்துடும். 10-20-30 செகண்டில் வந்துடும் அநேகமாக. இந்த பாகு பதம் நான் சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து இந்த டங்கு பதம்பாங்க, முத்தன பதத்தை டங்கு பதம்பாங்க. என்னென்னா அந்த டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் தட்டினோம்னா, அந்த சத்தத்துக்கு இது வச்சு தான் இதை சொல்கிறது. இப்போ திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்த உடனே இது பாருங்கள், இது நல்லா உருட்டணும். இப்படி உருட்ட வரணும். இப்போ உருட்டிட்டு நம்ம இந்த மணை மேலே அப்படியே ஒரு போடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா டப்புன்னு சத்தம் கேட்கும் பாருங்கள். துள்ளியே குதிச்சு ஓடிடுச்சு. அந்த அளவுக்கு கேட்கணும், அந்த சத்தம் கேட்கணும். ஸோ பாகு ரெடி, அவ்வளோதான். இப்போ தீயை நல்லா குறைச்சிட்டு, நான் தீ ஆஃப் பண்ணலை. என்னென்னா நம்ம போடுற பொரியில் அந்த கொதிச்சுட்டே இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா பக்கமும் பரவலாக வரணும். அதனால நம்ம தீயை நல்லா குறைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ தீயை நல்லா குறைச்சிட்டேன். இப்போ முதல்ல அதில் பொட்டுக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலையை போட்டுடலாம். அதோட ஏலக்காய், தேங்காய், இப்போ இதில் அடுத்து வறுத்து வச்சிருக்க எள்ளை வெறும் கடாயில் நல்லா வறுத்து வச்சிருக்கணும். நெய் எண்ணெய் எதுவும் போட்டு வறுக்கக்கூடாது, வெறும் கடாயில் தான் வறுக்கணும். இப்போ இதில் நம்ம அடுப்பில் வச்ச வாகிலே பொரியை போட்டு கலக்கணும். பொரியை போட்டுட்டோம், நல்லா கிளறிடலாம். ஏன்னா நீங்கள் கீழே இறக்கி கிளறும் போது பரவலாக எல்லாத்துலேயும் அப்புறதுக்குள்ளார பாகு கொஞ்சம் ஆற ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம அடுப்புலேயே வச்சு கிளறினோம்னா அந்த பாகு பதத்துக்கு அது இலகி கொடுத்து எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா இதுலேயும் சீக்கிரம் பரவுது பாருங்கள். பொரியும் நல்ல கிறிஸ்பாக இருக்கணும், அந்த மொறுமொறுப்பு இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். பொரியை நமத்து போயிருக்கக்கூடாது. இப்போ எல்லா பக்கமும் அது பரவிருச்சு. தீயை ஒரு தூண்டிட்டு ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இனி நம்ம வேகமாக உருண்டை பிடிக்கணும். அந்த உருண்டை பிடிக்கிறதும் அந்த சூட்டோடு பிடிக்கும் போது எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து இது சிரமமாக இருக்கும். லேசாக கொஞ்சம் அரிசி மாவு தொட்டுக்கணும். கையில் தொட்டுட்டு சின்ன கரண்டியால் எடுத்துக்கலாம். இப்படி கரண்டியால் எடுத்துட்டு
லேசாக, அதாவது ஃபுல்லாக உருட்ட வேண்டாம், அழுத்த வேண்டாம், மேலோடு அப்படி உருட்டி போட்டுடணும். அதுக்கப்புறமா அழுத்திக்கலாம். ஏன்னா அது ஆறுறதுக்குள்ளார நம்ம பிடிச்சிட்டோன்னா சரியாக இருக்கும். இந்த கையில் கொஞ்சம் சுக்கு அப்படிலாம் படும். கொஞ்சம் அந்த அரிசி மாவை தடவிக்கிட்டு நம்ம உருட்டும் போது சிரமம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக உருட்டியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா சின்னதாக உருட்டுன்னு நினைக்கிறவங்க சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். பட் அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி பிடிக்கணும். நம்ம இன்னும் ஒரு உருண்டை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு அதை முதல்ல அழுத்தி பிடிச்சி காட்டுறேன். அந்த அழுத்தி பிடிக்கும்போது தான் சீக்கிரம் நமத்து போகாது. இப்போ இது பொலன்னு இருக்கும். யூஸ்வலாக அந்த கடையில் விற்கிறதா இப்படி தான் வைப்பாங்க, ஏன்னா அது உருண்டை பெருசாக தெரியும். நம்ம இப்போ அடுத்தது இப்போ அழுத்தி பிடிக்கணும். இப்படி நல்லா அழுத்தி பிடிக்க அது நல்ல உருண்டை இறுகி இதுவாக இருக்கும். அந்த வெல்லத்துக்கும் அதுக்கும் அதுக்கப்புறம் நல்லது பாருங்க, இப்படி பிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ அந்த உருண்டை எவ்வளோ சின்னதாகிடுச்சு பாருங்கள். அப்படிதான். இந்த மாதிரி இதை வந்து நெய் தொட்டு பிடிக்கிறதும் உண்டு, அல்லது சில பேர் எண்ணெய் தொட்டு பிடிப்பாங்க. ஏன்னா அந்த பளபளப்பு தெரியும்னு. பட் நமக்கு அந்த சூடு, ஏன்னா இதுவும் சூடு, நெய் தொடும்போது இன்னும் கொஞ்சம் சூடும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி அது கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து அது ஈஸி. அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது லேசாக ஆறுதுன்னு வச்சுக்கோங்க, திரும்பி அடுப்பை பற்ற வச்சு தீயை நல்லா குறைச்சி வச்சு கிளறினீங்கன்னா எங்கேயும் ஒட்டாமல் எல்லாம் உருண்டுக்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம பிடிச்சி பண்ணிடலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்காக நீங்கள் தண்ணி ஊற்றி கிளறக்கூடாது. வெறும் அடுப்புலேயே வச்சு அதை அப்படியே அந்த பாத்திரத்தை வச்சு கிளறினீங்கன்னா அது நல்லா அந்த சூட்டுக்கு திரும்ப இலைக்கு கொடுத்து சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி. இப்போ அதை உருட்டி போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இல்லையா, நான் திருப்பி அடுப்பில் சூடு பண்ண விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சூடு பட்ட உடனே கடகடன் திரண்டுக்கிட்டு வருது பாருங்கள். எதுவும் பாத்திரத்தில் ஒட்டாது. அவ்வளோதான். இனி இது ஒரு உருண்டையாயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். போதும், இதுக்கு மேலே வேணாம். ஏன்னா வெல்லம் கருக ஆரம்பிக்கும். அதனால அது அப்படியே இதோடு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இந்த கரண்டியில் ஒட்டியிருக்கிறது ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம். இது அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் நீட்டாக க்ளீனாக இருக்கும், எதுவுமே இருக்காது அதில். ஸோ இது 2 உருண்டை ஆக்கிடலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ 2 உருண்டை ஆக்கிடலாம். லாஸ்ட்டில் இந்த மாதிரி உருக்கி எடுத்துட்டிங்கன்னா அதோடு. அதே மாதிரி கழுவுற போது இதை நல்லா தண்ணி போட்டு ஊற விட்டுருங்க. முடிஞ்சால் வெந்நீர் இதுலேயே தண்ணியை ஊற்றி சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா க்ளீனாக அதுவும் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம திரும்ப உருட்டி போட்டோம் இல்லையா, அதை வந்து நல்ல ஒரு தடவை அழுத்தி பிடிச்சிடலாம். இப்போ பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா அழகாக பிடிச்சி வச்சாச்சு. இது வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் டிவியில் நம்ம பார்க்குற போது இதுவாக இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். வீடுகளுக்கெல்லாம் நம்ம பண்ணும்போது சின்ன சின்ன உருண்டைகள் பண்ணிங்கன்னா ஒன்று எடுத்து சாப்பிடவும், தேவைப்பட்டால் பிள்ளைங்க இன்னொன்று எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா எடுத்து உடச்சி வைக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் இது ஒன்றுமே ஆகாது. நல்லாயிருக்கும். ப்ரொவைடட் பொரி நல்ல இப்போ கிறிஸ்பாக இருக்கணும், தேங்காய் நல்லா வறுபட்டுருக்கணும், பாகோட பதம் நல்லா முத்தி நல்லா இருக்கணும். இது 3 சரியாக இருந்தால் மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் கூடுதலாக இதெல்லாம் சேர்த்துருக்கேன். பெரியப்பட்ட நீங்கள் வேர்க்கடலை இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா கம்பு நல்லா வறுத்துட்டு அந்த வாசனை வருது பாருங்கள், அந்த கம்பை கூட மாவாவும் கொஞ்சம் போட்டு கலந்துக்குவாங்க, அல்லது முழுசாகவும் இதோட போட்டு கலந்துக்குவாங்க. இது ஒரு விருப்பம். பட் இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியாக பண்ணக்கூடியது, டேஸ்டியாகவும் இருக்கக்கூடியது, அதுதான் செஞ்சு காமிச்சிருக்கேன்.